பொதுவாக இப்ப கேட்கறது, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்தலாம், ஆனால் பொதுவெளியில் நீங்க பேச ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக பொதுவெளியில் இல்லை புரியலையே. என்னை பின்பற்றவங்க தான் பேச சொன்னாங்க. இதை முன்னாடியே நீ பேசியிருக்கணுன்றாங்க. சொல்லுங்கப்பா, என் தங்கச்சிகள்கிட்ட பேட்டி எடுங்க சொல்லுவாங்க. இது எப்போவோ நீ பேசி முடிச்சிருக்கணும்ட்டு. நீ கண்ணியங்காத்து காத்து போனதுனால தான் இவ்வளோ தூரம் அது முத்திக்கிருச்சுன்றாங்க. பொது வெளியில் சரி, இப்போ நான் எங்கே பேசினாலும் அது பொது வெளி தானே தம்பி. இப்போ வார்த்தை நாகரிகம் அப்படின்றதா மிக முக்கியமாக இருக்குது அப்படின்றதான் பார்க்குறாங்க இந்த கட்சி தலைவர். நாகரிகம், வார்த்தை நாகரிகம்னு பேசுகிற அந்த வார்த்தைக்கு நாகரிகம் சொல்கிற அந்த தலைவர்கள் யார்? ஒருத்தர் சொல்லு. எந்த கட்சி? திமுக. எந்த கட்சி? வேறுபட்டிருக்கோம்ல, இருங்க, வேறுபட்டிருக்கோம்ல. எந்த வார்த்தை நாகரிகம் வார்த்தை மீறிய வார்த்தை எந்த வார்த்தை? எந்த? அப்ப உனக்கு குசுதுல. அப்ப என் தாயை நீ பொது வெளியில் எப்படி தேனாம் பேசுற? எப்படி பேசுற நீ? அதே நீங்க கேள்வி கேட்கல. இந்த பொம்பளை என்ன இப்படி பேசிட்டு இருக்குன்னு ஒருத்தர் கூட கண்டிக்கலையே. நேரில் போயிட்டு என்னங்க நீங்க இப்படி பேசிட்டே இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு ஒருத்தர் கூட கேட்கலையே. வார்த்தை நாகரிகத்தை பற்றி, கண்ணியத்தை பற்றி எங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. அதை கற்றுக் கொடுக்குற அருகதையும் தகுதியும் இந்த நிலத்தில் எந்த தலைவருக்கும் இல்லை. அதை கடைசி வரைக்கும் கடைப்பிடிச்சு ஒரு வார்த்தை அவர் பாலியல் தொழிலாளின்னு நான் சொன்னது உங்களுக்கு சகிக்க முடியலன்னா அப்போ நீ செய்கிற வேலைக்கு பேர் என்ன? தொடர்ச்சியாக என் தாயை நீ பேசிட்டே இருக்க, என் மனைவியை பேசிட்டுக்கிற, என் குடும்பத்தை பேசிட்டுக்கிற. அதான் தம்பி, நீங்கள் நான் நிற்கிற இடத்துல நின்று பாருங்க தம்பி. இங்கிட்டு வாங்க, இப்படி கொஞ்ச நேரம் இப்படி நில்லுங்க, நான் அங்கே நிற்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.